மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். முதல் ஸ்லோகம் படிக்கலாம். அர்ஜுன உவாச த்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்த்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுன உவாச த்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஸ்ரீமத் பகவத்கீதை நாம் 2 அத்தியாயம் முடித்து 3வது அத்தியாயம் கர்மயோகத்துக்குள்ளே இன்றைக்கி நுழைகிறோம். முதல் 2 அத்தியாயம் ஃபஸ்ட்டு அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு. அர்ஜுனன் எப்படி கவலையை அடைந்தான்? பற்று வருகிறது, பிறகு மோகம் வருகிறது, பிறகு கவலை வருகிறது. பற்று, கவலை, மோகம். கவலையினால் குழப்பம் வந்துச்சு. இது முதல் அத்தியாயத்தினுடைய சாரம். 2வது அத்தியாயத்தில் அவன் ரொம்ப கவலைப்பட்டு பற்றோடு இருக்கிறத உணர்றான். ஃபஸ்ட்டு முதல்ல பற்று இருக்கிறது அவனுக்கு தெரியறதில்ல, பகவானுக்கு தெரியுது அவன் பற்றில் இருக்கிறான், துயரப்படுறான், மோகத்தில் இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு அது தெரியறதில்ல. அவன் பற்றில் இருக்கிறதும் துயரத்தில் இருக்கிறது தெரியுது, ஆனால் மோகத்தில் இருக்காங்கிறது தெரியுதில்ல. தர்மமாக பேசினான். 2வது அத்தியாயத்தில் அவன் ஃபஸ்ட்டில் சிஷ்யனாக மாறும் பொழுது தான் பற்றுடன் இருக்கிறேங்கிறத உணர்ந்து சொல்கிறான், குழப்பத்தில் இருக்கேங்கிறதையும் உணர்ந்து சொல்கிறான். அதனால் அவன் சிஷ்யனாக மாறுறதுக்கு அவனுக்கு தகுதியும் கிடைத்தது. அது தகுதியுடையவனாக அவன் ஆனான். முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் முதல் பகுதி அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினான். பிறகு ஞான யோகம், சாங்கிய யோகம்னா ஞான யோகம் நடக்கும். ஆத்ம அனாத்ம தத்துவத்தை விவரிச்சார். ஆத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்பட வேணாம், அனாத்மாவின் அடிப்படையில் துயரப்பட வேணாம். பிறகு நீ தர்ம யுத்தம் புரிகிற, தர்மம் செய்கிறவனும் கவலைப்படக்கூடாதுன்னார். தர்மப்படி வாழ்கிறவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா அழியாது, கவலைப்படாத. அனாத்மா அழிஞ்சு தான் ஆகும், ஏற்றுக்கொள். பிறகு கர்மயோகத்தை ஆரம்பித்தார். கர்மயோகத்தினுடைய சாரத்தை மட்டும் சுருக்கமாக சொன்னார். செயல் செய்வதற்கு உரிமை இருக்குது, பலனில் உரிமை இல்லைங்கிற கருத்தெல்லாம் சொல்லி, பிறகு கர்மயோகம் எப்பொழுது நிறைவு பெறும்னு சொன்னால் ஞான யோக பிரவேசத்துக்கு வரும் பொழுது சித்த சுத்தி அடைஞ்சாச்சுன்னா நிறைவு பெறும். பிறகு ஞான யோகம் எப்போ நிறைவு வரும்? நம்மளுக்கு மன திருப்தி வரும் பொழுது நிறைவு வரும். முழுமையான நிறைவடையும் பொழுது நிறைவு வரும். சிரவண மனன நிதித்தியாசனம் சாதன பஞ்சம் ஞான யோகம் நிறைவு வரும். அப்படி நிறைவு பெற்ற ஞானியுடைய லட்சணம் என்னன்னு அர்ஜுனன் கேட்குறான். கேட்டவுடனே ஞானத்தை பற்றி நிறைய ஸ்துதி பண்ணுறாரு. அதுதான் நிறைவை தரும், அதுதான் மோட்சத்தை தரும்னு சொல்லி ஞானியின் லட்சணத்தையும் சொல்லி ஞானத்தை அடைவதற்கான வழியையும் சொல்லி முடிச்சிட்டார். இது முடித்த உடனே உபதேசம் முடிஞ்சு போச்சு. அப்படியே கிளம்பி போயிருக்கலாம் அர்ஜுனன். அவனுக்கு அங்கே இவர் பேசுனதில் குழப்பம் வந்து விட்டது. இவனுக்கு என்ன வந்துருச்சு? குழப்பம் வந்துருச்சு. அப்போ பகவான் குழப்பது மாதிரி பேசியிருக்கிறாருன்னா அவர் குழப்பறது மாதிரி பேசலை. அவர் பேசுனதை குழம்பி புரிஞ்சுக்கிட்டான்.
அதனால் 3வது அத்தியாயத்தில் அவன் கேள்வி கேட்குறான். 2வது அத்தியாயத்தில் கேட்டதின் அடிப்படையில் அவனுக்கு சந்தேகம் வந்து கேள்வி கேட்கின்றான். அதன் அடிப்படையில் 3வது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு கர்மயோகம். கர்மம்னா செயல்னு அர்த்தம், யோகம்னா தலைப்புன்னு அர்த்தம். பொதுவாக யோகம்ங்கிறதுக்கு இன்னும் 2-3 அர்த்தம் உண்டு. பொதுவாக தலைப்பு, செயலை பற்றிய தலைப்பு, செயலினால் ஒருவன் மேன்மையை அடைவதற்கான வழியை சொல்லக்கூடிய தலைப்பு. இன்னொரு அர்த்தம் இருக்குது, பின்னாடி வரும். யோகம்னா சேர்க்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று ரொம்ப லக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் யோகக்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. யோகம் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, முன்னேறுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இங்கே பொதுவாக தலைப்பு. இந்த அத்தியாயத்தில் சேர்ப்பதுன்னு ஒரு மீனிங் வரும், அதை உள்ளே போய் பார்க்கலாம். இதில் 4 விஷயம் வருது இந்த அத்தியாயத்தை. அர்ஜுனனுடைய கேள்வியும் அதற்கு பகவான் முதல்ல சொல்கிற பதில். அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு பகவான் வந்து நேரடியாக பதில் சொல்லாமல் கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதில் 4 விஷயம் சொல்கிறார். 2 சாதனைகள், 2 வாழ்க்கை முறை. 2 விதமான சாதனைகள் இருக்குது. நம்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைவதற்கு, நிறைவை பெறுவதற்கு, அதற்கு 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்குன்னு சொல்லி அந்த பதிலில் சொல்லிடுறார். பிறகு கர்மயோகத்தை பற்றி விரிவாக விளக்குறார். 2வது தலைப்பு என்ன? கர்மயோகம். முதல்ல ஒரு 4 டாபிக் சொல்கிறார் அவர். சாதனாத்வயம், நிஷ்டாத்வயம் சொல்லி 2 விதமான சாதனைகள், 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் வகுத்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல போகிறார். இது அந்த பதிலில் முதல்ல ஒரு 7 ஸ்லோகத்தில் வருது. பிறகு கர்மயோகத்தை பற்றி விரிவாக விளக்குறார். விளக்குன பிறகு லோக சங்கரகம் ஒரு தலைப்பு. இந்த உலகத்தை பெரியவங்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது ஒரு தலைப்பு. பிறகு கர்மயோகம் பண்ணும் பொழுது அதற்கு என்ன தடை வருது, அந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன உபாயம், இப்படி 4 டாபிக் இந்த அத்தியாயத்தில் வருது. 1, அர்ஜுனன் கேள்வி, அதற்கான பதிலில் 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனைகள். பிறகு கர்மயோகம். பிறகு லோக சங்கரகம், உலகத்தை எப்படி பெரியவங்களாம் வழி நடத்துகிற உதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தலைப்பு. பிறகு கர்மயோகம் செய்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கும், அதை நீக்கிறதுக்கு என்ன உபாயம். இந்த 4 தலைப்பு இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக சொல்லப்படுது. இங்கே ஸ்லோகம் 1, 2 அர்ஜுனுடைய கேள்வி. இந்த கேள்வி எப்படி வருதுன்னு சொன்னால் 2வது அத்தியாயத்தை பொறுத்து அந்த கேட்டதனுடைய அடிப்படையில் அந்த சந்தேகம் வருது. அதில் கர்மத்தை விட ஞானமே உயர்ந்ததுன்னு சொல்கிறார். கர்மயோகத்தை விட ஞான யோகமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீ போர் போய் சண்டை செய், சண்டை போடுன்னுக்கிட்டே இருக்கார். கர்மத்தை செய்யுங்கிறார். ஞான யோகத்தில் தான் மோட்சத்தை அடையணும்னு சொல்லிட்டு என்னை ஏன் செயல் செய்ய சொல்கிறீங்க, ஞான யோகத்தை பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற இவனுக்கு கேள்வி. அதுவும் கோரமான சண்டையை புரிய சொல்கிறீங்களே அப்படிங்கிறது இவனுடைய கேள்வியாக இருக்குது. அது இந்த ஸ்லோகத்தில் வருது. எப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வி. சந்தேகம் என்னன்னு சொன்னால் 2வது அத்தியாயத்தை இவன் கேட்டதுனால வந்த சந்தேகம். முதல் சந்தேகம் என்னன்னு தெரிஞ்சாதான் பதில் புரியும். சந்தேகமே புரியலைன்னு வச்சுக்கோங்க, பதிலும் புரியாது. கேள்வி என்னங்கிறது முதல் தெளிவாக புரியணும். கேள்வியே புரியலைன்னா பதிலும் புரியாது. இவன் 2வது அத்தியாயத்தை முறையாக ஒழுங்காக கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உபதேசம் அதுக்கப்புறம் 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்காது. 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்காது. சரி, முழுசாக கேட்கவே இல்லைனாலும் 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்காது. என்ன பண்ணுவான், என்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்காருன்ட்டு எந்திரிச்சு போயிருப்பான். நம்ம கவலையை போக்க சொன்னால் இவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு முழுசாக புரியலைனாலும் போயிருப்பான். இவனுக்கு முழுசாக புரியாமலும் இல்லை, அதே நேரத்தில் முழுசாக சரியாகவும் கேட்கலை. 2வது அத்தியாயத்தை கரெக்டாக ஒன்று விடாமல் ஒரு சுலோகம் வராமல் என்ன சொல்லியிருக்கான்னு தெளிவாகவும் கேட்கலை, அதே நேரத்தில் கேட்காமையும் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சிருக்கான், கொஞ்சம் புரியலை. அதனால் இவனுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. பொதுவாக அந்த சந்தேகம் கேட்குற அளவுக்கு யோசிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதே பெரிய விஷயம் தான். இவனுக்கு கேட்டதில் கொஞ்சம் குறை இருக்குது, அதனால் இவனுக்கு சந்தேகம் கேட்டான். சரி,
பகவான் இவனுக்கு சந்தேகம் வர்றது மாதிரி பேசியிருக்கிறாரா, சரியாக சொல்லலையான்னா அவர் சரியாகத்தான் சொல்லியிருக்கார். இவனுக்கு சரியாக புரியாததுனால சந்தேகம் வந்துச்சு. அவர் சந்தேகம் வர்ற மாதிரி பேசலை, இவனுக்கு புரியறதுக்கு அந்த சக்தி இல்லை, அதனால் இவனுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. அதனால் இவன் என்ன சந்தேகப்பட்டாங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். யார் அர்ஜுனன் எப்படி சந்தேகப்பட்டாங்கிறத என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஏன் சந்தேகப்பட்டான்னா 2வது அத்தியாயத்தில் 42 வரைக்கும் 44 வரைக்கும் கர்மத்தை நிந்தனை பயின்றார். இந்த சொர்க்கலோகம் முதல் கொண்டு வர்ற யாகம் கோமம் எல்லாம் கீழானவைன்னு சொல்லி நிந்தனை பண்ணுறார். அதோட விட்டாரான்னு அடுத்த ஸ்லோகத்தில் நிஷ்துரை குண்யோ பவ, இந்த கர்மத்தை விட்டு விடுங்கிறார். முக்குணமயமான கர்மத்திலிருந்து நீ விட்டு விடுன்னு வேற சொல்லிட்டார். கர்மத்தை நிந்தனை பண்ணி கர்மத்தை விட்டு விடுன்னு சொல்லிட்டு வேதத்தினுடைய முதல் பகுதியில் என்ன சொல்லுது, கர்மத்தை பற்றி சொல்லுது. அதனால் முதல் பகுதியை நீ விட்டு விடுங்கிறாரு. விட்டு விடுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும்ல, என்ன பண்ணுறாரு, பந்தப்படுத்தும்லாம் சொல்லிட்டு பிறகு ஞானத்தின் பெருமையை வர சொல்கிறார். ஞான யோகமே ரொம்ப மோட்சத்தை கொடுக்கும், அதுவே உயர்ந்தது அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பித்தார், 2வது அத்தியாயத்தில் முதல்ல எடுத்தோன்னு ஞான யோகம்தான், ஆத்ம தத்துவம் தான். துயரத்துக்கெல்லாம் காரணம் அறியாமை. அப்போ துயரம் போகணும்னா அறியாமல் போகணும், அறியாமல் போகணும்னா அறிவு வேணும், ஞானம் வேணும். இவ்வளவு உயர்வாக எடுப்பிலே ஞான யோகத்தெல்லாம் சொல்லிட்டு உன் துக்கத்தை ஞான யோகந்தேன் போக்குன்னு சொல்லிட்டு பிற கர்மத்தையெல்லாம் நிந்தனையெல்லாம் பண்ண சொல்லிட்டு பிற கர்மத்தை செய்யி அப்படின்னு சொல்கிறாரு. குழப்புறது மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். ஏன்னா ஞான யோகத்தில் அவர் ஆரம்பித்தார். அதாவது இதை சரியாக புரிஞ்சுக்கிறல, ஞான யோகந்தான் தேவைங்கிறத எடுத்தவொடனே கூடினார். ஆனால் அதுக்கு தகுதி வேணும்ல. ஒரு நோய் இருக்குது, நோய்க்கு டாக்டர் செக் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ஒரு 10 நாளைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதானே, எதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கன்னு அதுக்கு தயார்படுத்தணுமா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணி ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. ரிசல்ட்டை சொன்னோன்னே ஏன் ஆப்ரேஷன் பண்ணலைன்னு கேட்டால் மறுநாள் 10 டேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அது அந்த அடிப்படையில் இவர் பேசியிருக்காரு. இவன் என்ன நினச்சிட்டான், ஞான யோகந்தான் வழி, ஆனால் அதுக்கு நீ தகுதியாகணும். அதை இவன் புரிஞ்சுக்கிறாம கர்மத்தை விடுன்னு சொன்னாரே அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு மனசில் போகுது. ஞான யோகம்தான் மோட்சத்தை கொடுக்கும்னு வர சொன்னார். அதுதான் மோட்சத்தை கொடுக்கும், கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலை அவர். அதனால் என்ன செய்கிறாங்க, கர்மத்தில் வைராக்கிய அடையெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன வார்த்தை, கர்மஞ்சே அதிகாரஸ்தேன்ட்டார். செயல் செய்வதற்கு உனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறார். செயலை துறங்கிறாரு, செயல் செய்யுங்கிறாரு. ஞான யோகமே துயரத்தை போக்குங்கிறாரு. நான் துயரத்தை போக்குறதே உட்காந்துருக்கேன், நீங்கள் பிறகு கர்மத்தை வேற செய்யுங்கிறீங்க, கர்மம் மோட்சத்தை கொடுக்காதுன்னு வேற சொல்கிறீங்க. சொல்லலை, கர்மம் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலை, ஞானமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்கிறாரு. பிறகு யுத்தம் செய்யின்னு எப்போ பார்த்தாலும் ஒரு 3-4 இடம் சொல்லிட்டாரு. அது கோரமான யுத்தம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறான். இங்கே யுத்தம்னா என்ன, கடமையை செய்யுங்கிறார். அப்போ கர்மத்தில் மோட்சம் இல்லை, கர்மத்தை தியாகம் வேற செய்ய, ஞானத்தினால மோட்சம்னு சொல்லிட்டு நீ கடமையை செய்யி, நீ கர்மத்தை செய்யி, இப்படி சொன்னால் அர்ஜுனனுக்கு கோபம் வருமா வராதா? என்ன போட்டு குழப்புறீங்களே அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா கர்மத்தை மட்டும் செஞ்சால் மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கார். ஞானந்தான் மோட்சத்தை கொடுக்கும், பிறகு கடமை எதுக்கு செய்ய சொல்கிறீங்க, நான் மோட்சத்தை நேரடியாக அடைஞ்சிட்டு போகிறேனே அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. பகவான் இந்த அர்த்தத்தில் சொல்லலை. இவன் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான். கர்மத்தை விட்டுட்டு நீ ஞானத்துக்கு வான்னு சொல்லிட்டு திருப்பி கர்மத்தை செய்ய சொல்கிறாரு. இது என்ன குழப்புறது மாதிரி இருக்கா அப்படின்னு அவர் குழப்புற மாதிரி அவர் சொல்லலை. இவன் என்ன நினச்சிட்டான், குழப்புற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் இவன் என்ன கேள்வி கேட்குறான்னா அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான், முதல் வரியில் சொல்கிறான் பாருங்க, ஜனார்த்தனா தியாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்த்தன. ஜனார்த்தனான்னு கூப்பிட்றான் பகவானை. ஜனார்த்தனன்னு என்ன அர்த்தம்னா
பிறப்பு இறப்பு முதலிய சம்சாரத்தை நாசம் செய்கிறவருக்கு பேர் ஜனார்த்தனன்னு பேர். கிருஷ்ணர் அதானே பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறான், தே மதா உங்களுடைய கருத்து தியாயசி புத்திகி ஞானம் உயர்ந்தது கர்மனக சேத், அதாவது கர்மத்தை காட்டிலும் ஞானமே உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு வர்றீங்க. ஏன்னா ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டீங்க, கர்மத்தை இழிவாக வர பேசிட்டீங்க. இது உங்களுடைய கருத்தாக இருந்தால் கேட்குறான். முதல் 2வது அத்தியாயத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காரு. முழுசாக கேட்கல. ஏன்னா சில இடத்துல கர்மத்தையும் புகழ்ந்துருக்காரு, அது மனசில் உள்ளே போகலை. அதை பார்க்க போகிறேன் நம்ம. ஒரு கால் நீங்கள் சொல்கிறது கர்மத்தை காட்டிலும் ஞானம்தான் சிறந்ததுன்னு சொன்னால், இது உங்களுடைய கருத்து நான் நினச்சேன்னு சொன்னால், நீங்கள் என்னை என்ன செய்யணும், யுத்தமெல்லாம் செய்யாத, இமயமலை பக்கத்தில் தான் இருக்குது, நேராக போய் அங்கே முனிவர்கள்லாம் இருக்காங்க, விட்டு போட்டு தவம் பண்ணி தியானம் பண்ணி நல்ல சாஸ்திரமெல்லாம் விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு நீ துக்கத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைன்னு சொல்லியிருக்கணும். சொல்லி போட்டு யுத்தம் செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, கடமையை செய்யுன்னு. ஞானமே உயர்ந்தது என்றால் ஏன் கர்மத்தை செய்ய சொல்ல வேண்டும்? ஞானமே உயர்ந்தது உங்களுடைய கருத்தாக இருந்தால் நான் ஏன் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும், கர்மத்தில் ஈடுபட வேண்டும்? அதை விட்டுட்டு போகத்தானே நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி போய் ஞான யோகத்தை அடைஞ்சால் தானே அந்த துக்கத்திலேருந்து விடுபட முடியும். ஏன்னா 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், துயரத்தில் விடுபடுறதுக்கு ஒரே வழி என்ன, ஞானம்னு சொல்லிட்டார். பிறகு எல்லா இடத்துலையும் ஞானத்தை புகழ்ந்துட்டு வந்துட்டு இப்போ போய் செயல் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கலாம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அடுத்து 2வது வரியில் பாருங்கள், தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ, கேசவையே கிருஷ்ணா, பிறகு என்னை ஏன் கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள்? கடமையை செய்ய சொன்னாலும் பரவாயில்ல, மற்ற கடமையில் கோரமான செயல் வராது. இந்த கடமையில் பெரிய கோர செயல், நல்லவர்களையும் கொல்ல வேண்டியிருக்கு, பீஷ்மரையும் கொல்லணும், துரோணரையும் கொல்லணும். கடமையும் இந்த கடமை எப்படிப்பட்ட கடமையாக இருக்குது, கோரமான கடமையாக இருக்கே, இதை போய் செய்ய சொல்கிறீங்களே, இது நியாயமா கிருஷ்ணா, தர்மமா? நீங்கள் என்னை குழப்புறது மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். நியோஜை செய்ய தூண்டுகிறீர்கள் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இதில் 2வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகம் 18வது ஸ்லோகத்தில் போர் புரிவாயின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். தத்துவத்தை சொல்லி அதனால் போர் புரிங்கிறார். ஏன்னா உயிர் அழியறதை தடுக்க முடியாதுப்பா, ஆத்மா அழியாது, அதனால் சண்டை போடுங்கிறார். பிறகு சத்திரியனுக்கு தர்மமான போர் தான் சிறந்ததுன்னு 31ல் சொல்கிறார். பிறகு இந்த யுத்தத்தை செய்கிறது பாக்கியவானாலும் யுத்தம் செய்கிறதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பிறகு யுத்தம் செய்யாட்டி இகழ்ச்சியை அடையவாங்கிறார். இப்படி எல்லாம் யுத்தம் செய்யன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கர்மத்தை பூரா இகழ்கிறீங்க, ஞானத்தை புகழ்கிறீங்க. அப்போ இது என்ன எனக்கு ஒரு கான்ட்ராவர்சியாக தெரியுதே அப்படிங்கிறான். இந்த சுலோகத்தில் இந்த சந்தேகத்தில் இன்னொன்று ஆராய்ச்சி பண்ணலாம். அதாவது இந்த சந்தேகம் வர காரணம் பகவான் உபதேசத்தில் குறை இருக்கா, இவன் புரிஞ்சுறதுல குறை இருக்கா? பகவான் உபதேசத்தில் குறை இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அப்போ எதில் குறை இருக்கு? புரிந்து கொண்டதில் குறை இருக்கிறது. பகவான் உபதேசத்தில் ஒருவேளை குறை இருந்தால் சந்தேகம் வரலாம், ஆனால் நம்மளுக்கு அந்த குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை சொல்ல போகிறான். நீங்கள் உபதேசம் பண்ணல குறை இருக்கலை, 2வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான் அந்த அர்த்தத்தில். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் குறை இருக்க நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் குரு சந்தேகம் வர்ற மாதிரியே பேசிடுவாங்க, இவருக்கே புரியாது. சில ஆச்சாரியர் புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பார், ஏதோ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார், இவருக்கே சந்தேகத்திடன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பிறகு எப்படி கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் பெரிய சந்தேகமாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் அவர் பகவான் பேசலை. சில இடங்கள் அப்படி இருக்குது. அதனால் என் புரிஞ்சுக்கிட்டதுலேயும் சந்தேகம் இருக்க வெளியே பகவான் சொன்னால சந்தேகம் வர வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா குரு புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பார், சிஷ்யம் ரொம்ப தரமானவனு தான் வச்சுக்கலாம், இந்த அர்த்தத்தில் தான் பேசணும், கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். சில நேரம் அப்படி கூட வாய்க்கும். இங்கே அப்படி இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், உபதேசத்தில் குறை இருக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே ஏன் சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால், கர்மத்தை நிந்தனை செய்து ஞானத்தை புகழ்ந்ததால் பிறகு கர்மத்தை செய்ய சொன்னதுனால இவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறல, முதல்ல நாம் புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கணும்? கர்மத்தை நிந்தனை செஞ்சார்,
கர்ம யோகத்தை நிஞ்சனை செய்யலை. அந்த இடத்துல இவனுடைய புத்தி அங்கே கிளாஸில் உட்காரல. அந்த இடத்துல இவனுக்கு அது உள்ளே போகலை. கர்மத்தை நிந்தனை பண்ணார். கர்மத்தை நீ கர்மயோகமாக செஞ்சால் அதை புகழ்ந்தார் அவர். இவனுக்கு அந்த கர்மயோகமாக செய்யுங்கிற விஷயம் மட்டும் இவனுக்கு உள்ளே போகாததுனால இந்த குழப்பம், இல்லாட்டி இந்த குழப்பம் வந்திருக்காது. ஒன்று, அவனை கவனிக்கலை. அதை சில கர்மயோகத்தினால்தான் அவனுக்கு சித்த சுத்தி பெறவனு புகழ்ந்திருக்கார். அதெல்லாம் அவனுக்கு என்ன ஆகிருச்சு, என்ன செய்யலை, உள்ள சரியாக போய் பதியலை. கர்மயோகத்தை புகழ்ந்தும் பேசியிருக்காரு, கர்மத்தை நிந்தனை செஞ்சு பேசியிருக்காரு. கர்மத்தை நிந்தனை செஞ்சதும் ஞான யோகத்தை புகழ்ந்ததும் புத்தியில் ஏறிடுச்சு. இந்த கர்ம யோகத்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது மட்டும் அவனுக்கு சரியாக புரியவில்லை. அது மனசில் வாங்கி கொள்ளலை. காதில் விழுந்துச்சு, மனசில் வாங்கலை அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு விதமான சிரவணம்னு சொல்லுவாங்க, ஃபில்ட்ரு பண்ணி கேட்குறதும்பாங்க. எப்படின்னா, நம்ம ஏதாவது சில விஷயம் கேட்டு மனசில் தீர்மானம் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தை அவர் சொல்வாரா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதை சொல்லலைன்னா என்ன பண்ணணும்னா அது உள்ளே போகாது. நாம் நினச்சது மாதிரி சொல்லணும் எதிர்பார்ப்போட சில விஷயங்கள் வருவாங்க. அது ஒரு காரணம். பிறகு முரண்பாடாக சொன்னால் உள்ளே போகாது, ஒத்து சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க. எது தேவையோ அதை மட்டும் கவர்ந்துக்கிறது, தேவையில்லாத விட்டுறது. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் இவர் சண்டை போடுன்னு சொன்னது போனோம்னு காதில் விழுகுது. இதை கர்மயோகமாக செய்யுங்கிறது விழுகலை. ஞான யோகம் தான் மோட்சத்துக்கும் விழுந்துருச்சு. ஏன்னா ஞான யோகம்னா சண்டை போடாமல் போயிடலாம்ல. ஏன்னா இவனுடைய தீர்மானம் அப்படி இருக்கிறதுனால அது மட்டும் இவனுக்கு காதில் விழுந்திருக்கு. அதனால இந்த சந்தேகம் வருது, இல்லாட்டி வராது. நிறைய உண்டு அப்படி. நாமளே ஒரு தத்துவம் ஏதாவது பல இடங்களில் கேட்டிருப்போம். கேட்டுட்டு வகுப்புக்கு வருவோம். என்ன அவர் சொன்னது ஒரு மாதிரியா இருக்குது, இவர் சொன்னது, அவங்க மேலே நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு வச்சுக்க, இவர் சொல்கிற சரியில்லைன்ட்டு போயிடுவோம். அப்படியே போயிடுவோம். அவர் சொன்னது மாதிரி விழுகிறது மட்டும் உள்ளே போய் பதிஞ்சிடும். ஏற்கனவே நான் முடிவு பண்ணது மாதிரி சொன்னால் அது மட்டும் உள்ளே போகும், மிச்சம் உள்ளேயே போகாது. இது சிஷியர்கள் கேட்குறதுல இருக்கக்கூடிய ஒரு தோஷம் இருக்குது. பொதுவாகவே 1 மணி நேரம் கிளாஸில் அப்படியே 60 நிமிஷமும் உள்ளே போயிருக்குங்கிறது சாத்தியமே கிடையாது. இயல்பாக சொல்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிற 1-2 விஷயம் உள்ளே 10 விஷயம் சொல்லியிருப்போம், 2 விஷயம் உள்ளே போயிருக்கு, 8 விஷயம் உள்ளேயே போயிருக்காது. பிறகு என்ன தெரியுங்களா உங்களுக்கு, அடுத்த ஒரு கிளாஸ் கேட்கும்போது அதில் 2 விஷயம் உள்ளே போகும். வேற ஒரு உபனிஷத்து கேட்கும்போது அதில் 2 விஷயம் உள்ளே போகும். நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், கடைசியாக உள்ளே போயிடும். ஆனால் ஒரே நாளில் ஒரே டயத்தில் எல்லாத்துக்கும் உள்ளே போகிறது கிடையவே கிடையாது. ஒருத்தர் இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவர் எப்போ கேட்டாலும் ஒரு கிளாஸ் கேட்பார். ஒரு சப்ஜெக்ட் கேட்டு முடித்த உடனே, சாமி இதுக்கு முன்னாடி கேட்டதில் எனக்கு புரியவே இல்லை, இப்போத்தான் தெளிவாக புரிஞ்சிருக்கும்பார். திருப்பி அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து பிறகு ஒரு உபனிஷத்து கேட்பார். சாமி இப்போத்தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு, நீங்கள் இப்போத்தான் எனக்கு புரிகிறது மாதிரி சொல்லி, இப்படி 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு உபனிஷத்துலையும் ஒன்று புரியுது. அப்படித்தான் புரியுது, மிச்சதெல்லாம் புரியறது இல்லை. இப்போ கிளாஸ்லேயே உட்காந்துருக்கான். இந்த வகுப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். ஒரு 6th 7th படிக்கிற குழந்தை உட்காந்துருக்கு. அதுக்கு என்ன புரியும், ஒன்றும் புரியாது. ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சிருப்பான், அந்த ஜோக்கை மட்டும் அருமையாக இருந்துச்சு சாமி அந்த ஜோக்கு அப்படின்னு அதை மட்டும் சொல்லணும். ஏன்னா அது மட்டும்தான் அதுக்குள்ளே போயிருக்கு. அதை கேட்குறவங்க பக்குவம் வந்திருக்கு. அது மாதிரி அர்ஜுனனுடைய அந்த 2ஆம் அத்தியாயம் கேட்கும் பொழுது அவனுக்கு பல விஷயம் புரிஞ்சாலும் ஒரு சில விஷயம் புரியாததால் ஏற்பட்ட குழப்பம், அதனால் வரக்கூடிய சந்தேகம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஜோக்கு மட்டும்தான் தெரியும். கிளாஸ் முடிஞ்ச உடனே ஜோக்கு, சினிமா பாட்டு மட்டும் ஞாபகம் வரும், வேறு இதெல்லாம் ஞாபகம். சில பேர் என்ன அப்படி சொன்னாலும் புரியவும் செய்திருப்பாங்க, அது ஒரு விஷயம். சில பேர் என்னென்னா ட்ரையாக இருக்கணும், சும்மா ஜோக்குக்கெல்லாம் கூடாது, கரெக்டாக சப்ஜெக்ட் மட்டும் சொல்லுங்கள் போதும், அது ரொம்ப ஹையஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்படி சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க, அப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா முழு கவனம் வர்றதுங்கிறது இயல்பாக இல்லை. அது அர்ஜுனனுக்கும் 2வது அத்தியாயத்தை கேட்கும் பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கிறது. இவன் உன்னுடைய கடமையெல்லாம் செய்ய வேணான்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், அவனுக்கு அது அந்த கர்மயோகத்தை புகழ்ந்தது காதில் விழுகலை. அதே நேரத்தில் கடமையை செய்கிறதுக்கும் ஆசை இல்லை, விட்டுட்டு போகிறதுக்கும் ஆசை இல்லை.
முடியலை, தைரியம் இல்லை, விட்டுட்டு போகிறதுக்கும் தைரியம் இல்லை, போர்க்களத்தை விட்டு போக தைரியம் இல்லை, செய்வதற்கும் ஆசை இல்லை, ரெண்டும் கட்டான இருக்கான். அதனால் அவனுக்கு என்ன வருது? இந்த சந்தேகம் வருகிறது. சில பேருக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா, தானாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் செய்கிறதுக்கு தைரியம் வராது, ஆனால் இன்னொருத்தர் சொன்னால் தைரியம் வரும். இப்போ ஒரு சினிமாவுக்கு கூட குழந்தை போகணும்னு இருக்குது, ஒரு தியேட்டருக்கு சினிமா படம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, அதுவாக போகிறதுக்கு தைரியம் வராது. அதே நேரத்தில் அம்மாட்ட சொல்லி இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி போயிட்டு வான்னு சொன்னோன்னா உடனே ஆசை இருக்குது, ஆனால் தைரியம் இல்லை. இன்னொருத்தர் சொன்னால் தைரியம் வந்துடும், அது சொல்லாட்டி தைரியம் வராது. இவன் என்ன நினைக்கிறான்னா விட்டுட்டு போகிறதுக்கு தைரியம் இல்லை, அவர் விட்டுட்டு போய் சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், நீ சண்டை போடாமல் போகணுன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இவன் என்ன பண்ணுறான்? கர்மமா ஞானமாங்கிற சந்தேகம் இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கேள்வியை இவன் கேட்கின்றான். கர்மயோகத்தினால என்ன பலன்னு சொல்லியிருக்கார், அது சொல்லியிருக்காரா இல்லைங்களா? அதெல்லாம் இவன் அதை சொன்னது இவனுக்கு மைண்ட்லேயே போகலை. கர்மத்தை இகழ்ந்தது மட்டும்தான் மைண்டில் போயிருக்கு, ஞான யோகத்தை புகழ்ந்தது மட்டும் போயிருக்கிறது. ஞான யோக ஸ்துதி உள்ளே போயிருக்கு, கர்மயோக ஸ்துதி உள்ளே போகவில்லை. ஓப்பன் மைண்டில் தான் வந்தான், ஃப்ரீ மைண்டில் தான் வந்தான். ஃப்ரீ மைண்டில் வந்து எல்லாம் உள்ளே போகணும், இடையிடையில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிரும். புத்தி வந்து என்னதான் வந்தாலும் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஒன்று இருக்குது. நம்ம மைண்டுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கான், நல்லா ஃப்ரீயாக கேட்கலான்னு வருவோம், அங்கங்கே என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகிரும். அப்படி இவனுக்கு அங்கங்கே என்னாச்சு? க்ளோஸ் ஆகிருச்சு. அதனால் கேட்கின்றான். கர்மத்தை நிந்தனை செய்து ஞானத்தை புகழ்ந்ததை இவன் உள்ளே போயிருச்சு. ஆனால் கர்மத்தை புகழ்ந்தது கர்ம யோகமாக செய்யுன்னு சொன்னது இவனுக்கு உள்ளே போகவில்லை. இதுதான் இதனுடைய தாத்பரியம். அது அடிப்படையில் என்ன பண்ணுறான்? இந்த ஸ்லோகத்தில் கேள்வியை கேட்குறான். ரெண்டாவது ஸ்லோகத்தில் இதை அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது தப்பு இருக்காதுங்கிற வார்த்தையை சொல்கிறான், நம்பிக்கையோடு சொல்கிறான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் அடுத்த வார்த்தை சொல்கிறான், நீங்கள் சொன்னதில் தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை, நான் புரிஞ்சுக்கிறதுலையும் தப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் கேள்வி கேட்குறான். முதல் ஸ்லோகம் இந்த கேள்வியை பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்த்தன. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொன்னான். ஜனார்த்தன, ஜனார்த்தனா கிருஷ்ணனை கூப்பிடுறான். கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் ஜனார்த்தனன்னு பேர். ஏ கிருஷ்ணா, இந்த முதல் வீரில் கடைசி வார்த்தை சேத். சேத்துனா ஜாயசி சேத்துன்னு இருக்கு. சேத்துனா ஒரு கால், கர்மனக தேமதா. கர்மனகன்னா கர்மத்தை காட்டிலும், புத்திர் ஜனார்த்தனன் இருக்கு. புத்திகின்னா ஞானமானது. முதல் வார்த்தை ஜாயசி உயர்ந்தது என்பது. கிருஷ்ணா, ஒரு கால் கர்மத்தை காட்டிலும் ஞானமானது உயர்ந்தது என்பது தே மதா. கர்மனஸ்தேன் இருக்கு. கர்மனக தே மதான்னா தே உங்களுடைய, மதா கருத்து என்பதாக இருந்தால், கர்மத்தை காட்டிலும் ஞானமானது உயர்ந்தது என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால், நீங்கள் சொன்னதில் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறான். கர்மத்தை விட ஞானம் உயர்ந்தது, உண்மையிலே அப்படித்தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்பதாக இருந்தால், அடுத்தது தான் கொஸ்டின். தத்கிம். தத்கிம்னா அப்பொழுது ஏன். கேசவ, கடைசி வார்த்தை கேசவன் கிருஷ்ணாவை கூப்பிட்றான். கிருஷ்ணா, கர்மணி கோரே மாம். மாம்னா என்னை. கர்மணி கோரே, கோரே கர்மணி கோரமான கர்மத்தில், அதாவது யுத்த கர்மத்தில் நியோஜயசி ஈடுபடுத்துகின்றீர்கள். கர்மத்தை காட்டிலும் ஞானமானது உயர்ந்தது என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால் என்னையே நீங்கள் சண்டை போட சொல்கிறீங்க. பேசாமல் ஞான யோகத்தில் ஈடுபட சொல்லலாம்ல, கர்மத்தை ஏன் செய்ய சொல்கிறீங்க? என்னைய குழப்புறது மாதிரி இருக்குது. அதை வந்து குழப்புறது மாதிரி இருக்குன்னு அடுத்த சொல்லத்தில் சொல்ல போகிறோம். ஒன்று கர்மம் கீழேன்னு சொல்லிட்டீங்க, ஞானம் உயர்ந்ததுன்ட்டு, உயர்ந்தது தானே என்னை இப்போ அனுப்பணும், நீங்கள் ஏன் கீழானதுக்கு என்னை அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது இவனுடைய சந்தேகம். அடுத்ததில் அந்த சந்தேகத்தை திருப்பி சொல்லி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் சொன்னதில் தப்பு இருக்காதுங்கிற அர்த்தத்தில் பேசுகிறான். அதை படிக்கலாம். ரெண்டாவது ஸ்லோகத்தை. வியாமிஸ்திரேனேவ வாக்கியேன புத்திம் மோகய சீவமே
ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம் வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகய சீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். ஒன்றாவது ஸ்லோகத்தில் குழப்பத்தை மட்டும் சொல்லிட்டான், எனக்கு ரெண்டில் குழப்பம் இருக்குன்ட்டு. இங்கே என்ன சொல்கிறான்னா, அவன் குழப்பத்தையும் கூறி பகவான் மீது முழு நம்பிக்கை இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறான். நீங்கள் சொன்னதில் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறதை வெளிப்படுத்துகிறான். இங்கே அவனுடைய சந்தேகமும் பகவான் மீது உள்ள ஸ்திரத்தையும் இந்த ஸ்லோகத்தில் வருது. இங்கே என்ன சந்தேகம்னா, இவனுக்கு முழுசாக கேட்காதனால வந்த சந்தேகம்தான். முழுசாக கேட்டிருந்தான்னா இந்த சந்தேகம் வந்திருக்காது. இவனுக்கு புத்தியில் பகவான் சொன்னதில் தோஷம் இல்லை, பகவான் இவனுக்கு புரிஞ்சதில் தான் இவனுக்கு தோஷம் இருக்குது அப்படிங்கிறது இவன் சொல்கிறான். அதனால என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் கர்மத்தை நிந்தனை புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கர்மத்தை நிந்தனை செஞ்சீங்க, கர்மத்தில் மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஞானத்தினால மோட்சம்னு சொன்னீங்க, ஆனால் என்னைய கர்மத்தில் ஈடுபட சொல்கிறீங்க. அதனால் எனக்கு இது குழப்புவது போல் இருக்கிறதுங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறான். இவனுக்கு ஒரு கால் பகவான் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் உபதேசத்தை கேட்டிருக்கவே மாட்டான். பகவான் சொன்னதில் நம்பிக்கையே இல்லைன்னா உபதேசத்தை கேள்வியே கேட்க மாட்டான், எந்திரிச்சு பாட்டுக்கு போயிருப்பான். ஆனால் இவனுக்கு அவர் சொன்னதில் நம்பிக்கை இருக்குது, அவர் தப்பாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுறான். குழப்பத்தையும் கூறி அதை அது போல இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான். எனக்கு குழப்புறது மாதிரி இருக்கே ஒழிய நீங்கள் குழப்பலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான் அவன். முதல் வரியில் கேள்வி, இது ரெண்டுமே. அதனால் அடுத்த ஸ்லோகத்தை விளக்க வரப்போகுது. கேள்வியை மட்டும் பார்ப்போம். வியாமி ஸ்ரேன இவ, அதாவது தெளிவற்றது போல, வாக்கியத்தினால், அதாவது உங்களுடைய வாக்கியம் தெளிவில்லாதது மாதிரி இருக்குங்கிறான், தெளிவற்றது போல இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான். புத்திம் மோகய சீவமே, என்னுடைய புத்தியை குழப்புவது போல் இருக்கிறதுங்கிறான். என்னை குழப்புறீங்கன்னு சொல்லலை, குழப்புறது போல இருக்குன்னு சொல்கிறானே ஒளி நீங்கள் என்னை குழப்பிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தை இல்லை. குழப்புவது போல் இருக்கிறது, குழப்புகின்ற வாக்கியங்களால் என்னை மோகத்தில் உட்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறான். என்ன குழப்பின வாக்கியம்? 2வது அத்தியாயம், திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனன்னு சொன்னார். நீ கர்மத்தை விட்டுரு, அதில் வைராக்கியம் வரட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன்னா 3 குணத்தால் ஆனது இந்த பிரபஞ்சம். ஆகவே நீ கர்மத்தை துறந்துவிட வேண்டும், எல்லா கடமைகளையும் துறந்துவிட வேண்டும் சொன்னார். அது அனித்தியங்கிறதுனால துறந்துடலாம் சொன்னார். அந்த வார்த்தை பிறகு அடுத்த வார்த்தை டக்குன்னு கர்மன்யே அதிகாரஸ்தேன்ட்டார். இது எனக்கு குழப்புவது போல் இருக்கிறதுங்கிறான். முதல்ல கர்மத்தை விட சொல்லிட்டு அடுத்த சொல்லுறது என்ன பண்ணிட்டீங்க, உனக்கு கர்மம் செய்ய அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லை, அகர்மத்தில் பற்று வைக்காதுன்னு சொல்லி செயல் செய்யாமல் இருக்கிறதுல விருப்பப்படக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டீங்க. இந்த 2 வார்த்தைகள் எனக்கு குழப்புவது போல் இருக்கின்றது. முரண்படுகின்ற வார்த்தைகளாக இருப்பதால் எனக்கு குழப்பம் அப்படிங்கிறான். இவன் நீங்கள் என்னைய குழப்புறது மாதிரி பேசியிருக்கீங்க, முரண்படுறது மாதிரி பேசியிருக்கீங்க, தப்பாக பேசியிருக்கீங்கன்னு சொன்னால் அவர் மேலே நம்பிக்கையிலேன்னு ஆகிடும். இங்கே இவங்கிற ஒரு வார்த்தையை எல்லாத்தையும் சேர்த்துருக்கான். இங்கே குழப்பலை, இவ குழப்புவது போல் இருக்கிறதுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம், உங்களுடைய வார்த்தை முரண்படுதுன்னு சொல்லவே இல்லை, எனக்கு முரண்படுவது போல் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான், பகவான் மேலே இவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் என்ன கேட்க போகிறான், எனக்கு திருப்பி சொல்லுங்கன்னு கேட்குறான். நம்பிக்கை இல்லாட்டி கேட்பானா? கேட்க மாட்டான். நீங்கள் சொல்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது போல் தெரிகிறது. ஏன்னா இவன் சில வார்த்தைகளை இவன் கவனிக்கலை. அதனால் இந்த 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு இவன் கேட்குறான். முரண்படுவது போல் தெரிகிறது. பகவானை இவன் குற்றம் சொல்லலை, இவனுடைய புத்தியை குற்றம் சொல்கிறான். பகவானை இவன் குற்றம் சொல்லலை. மோகத்தில் உட்படுத்த நீங்கள் உபதேசம் செய்யவில்லை, என்னுடைய துயரத்தை நீக்கத்தான் உபதேசம் பண்ணுகின்றீர்கள். ஆனால் எனக்கு அது
குழப்புவது போல் இருக்கிறது, மோகத்தில் உட்படுத்துவது போல் இருக்கிறது. உங்களுடைய உபதேசம் என்னை குழப்பவில்லை, என்னை குழப்புவது போல் எனது புத்தி இருக்கிறதுன்னு சொல்கிறான். அவருடைய உபதேசத்தை குறை சொல்லாமல் புரிஞ்சு கொண்ட விஷயத்தை இவன் குறை சொல்கிறான். தான் புரிஞ்சுக்கின்றது தப்பாக புரிஞ்சிருக்கிறத சரியாக புரிஞ்சுக்கிற முடியலை, எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் சரியாக புரியலை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறான். இவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதே நேரத்தில் புரியலைன்னு சொல்கிறான். இந்த நம்பிக்கையை 3ஆக பிரிப்பாங்க. ஸ்ரத்தா, அஸ்திரத்தா, கூசரத்தான்னு பிரிப்பாங்க. நம்பிக்கை 3 விதத்தில் இருக்குது. ஒன்று நம்பிக்கை ஸ்ரத்தான்னா, இன்னொன்று அஸ்திரத்தான் நம்பிக்கையே இல்லை, இன்னொன்று கூசுரத்தான மூட நம்பிக்கை. நம்பிக்கையே மூட நம்பிக்கையாக இருக்குது. அஸ்திரத்தாங்கிறது என்னென்னா நம்பிக்கையே இல்லை. குரு சொல்கிறதுல சிஷியனுக்கு நம்பிக்கை இல்லை, சாஸ்திரம் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா அங்கே உபதேசமே உள்ளே போகாது, எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்கிறாரு, அவர் மேலே நம்பிக்கையே இல்லை, என்னத்தையோ படிச்சுட்டு உளறாருப்பா அப்படின்ட்டு போயிடுவான். கிளாஸில் உட்கார முடியாது. ஒருத்தரை போய் பாடம் கேட்குறோம்னா அவர் சொல்கிறது நம்மளுக்கு புரியாமல் இருக்க, அவர் சரியாகத்தையும் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் கூட உள்ளே போகாது, ஒன்று கூட உள்ளே போகாது. அது அஸ்ரத்தா. அவர் தப்பாக உபதேசம் பண்ணிக்கிறாருன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். பிறகு நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னான். இங்கே இவனுக்கு அஸ்திரத்தை கிடையாது, இவனுக்கு சிரத்தை இல்லை. சரி, அடுத்தது இந்த கூசுரத்தா இருக்கான்னா, கூசுரத்தான என்னென்னா மூட நம்பிக்கைன்னு பேர். இந்தியா பாரு, எனக்கு புரியுதோ புரியலையோ அவர் சொல்லிட்டாருன்னு நம்புகிறேன். சில பேர் அப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ சில பேர் பெரியவங்க சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்காது. எப்போ அவர் சொன்ன தப்பாக இருக்காதுப்பா, நான் இப்போ எனக்கு இப்போ அவர் சொல்லியிருக்காரு செய்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் கூசுரத்தா. இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஆரம்பத்தில் தேவை, அவங்க சொல்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் புரிஞ்சு நம்புறது தான் உண்மையான சிரத்தை. இது கூசுரத்தான மூட நம்பிக்கை. சாமிகிட்டே ஒருத்தர் வருவார், ஒரு இடம் நேரம் எப்பயும் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு போயிடுவார். ஒரு நாள் ஒரு நேரம் குடிச்சு கொடுத்தாரு சாமி. நேரம் குடிச்சு கொடுக்கும்போது அவருக்கு ஓரதையும் பார்த்து கொடுப்பார். ஒருத்தர் பக்கத்து, சாமி நீங்கள் குடிச்சு கொடுத்த நேரம் யமகண்டமாக இருக்குது அப்படின்ட்டார். ஏற்ற அந்த கேட்டு அவர் என்ன இந்த வருங்க, அது ராகு காலம் யமகண்டம், அதை பற்றி கவலை இல்லை, அவர் குறித்து கொடுத்தா எனக்கு நல்ல நேரம் இருந்தேன் போங்கன்ட்டார். புரியுதுங்களா? அது விளக்கம் சொல்லணும். என்ன சாமி அப்படின்னா, இல்லை இதை விட இதுதான் முக்கியம். சாமி என்ன பண்ணால் அதை பார்க்க மாட்டார், ஹோரை பார்ப்பார், ஹோரதே முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படி விளக்கம் சொன்னால் அது புரிஞ்சுக்கிட்டு சிரத்தையாக வர்றது. இது என்ன சில நேரம் தப்பாக நடந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அங்கே என்ன ஆகும், திருப்பி குழப்பம் வந்துடும். அது கூசரத்தாங்கிறது ஆரம்பத்தில் தேவை. ஆனால் அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிறது, அறிவுடன் ஏற்றுக்கொள்வதில்லை. இது கூசிரத்தா. ஆனால் இவனுக்கு சிரத்தை, அதாவது அப்படியே நம்புகிறான், புரியலை, புரிகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்குறேங்கிறான். நான் நம்புகிறேன், அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் புரியலை, புரிகிறது வரைக்கும் நான் கேட்பேன். இதுதான் உண்மையான சிரத்தை. சாஸ்திரத்தில் நம்புகிறோம், குரு மேலே நம்புகிறோம், போய் கிளாஸ் கேட்குறோம், புரியலை. ஏன்னா அனுபவத்துக்கும் அதுக்கு முரண்பாடாக இருக்குது. சாஸ்திரம் குரு சொல்கிறது முரண்பாடாக இருக்குது, அதுக்காக என்னமோ தப்பாக இருக்குன்னு போயிடுறதில்லை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்பிக்கை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது புரியுது. அந்த அடிப்படையில் இவனுக்கு சிரத்தை எப்படிப்பட்ட சிரத்தை, இந்த சிரத்தை. பகவானை நம்புகிறான், அதனால் என்ன பண்ணுறான், எனக்கு முரண்படுவது போல் தெரிகிறது, குழம்பியது போல் இருக்கிறது உங்களுடைய வாக்கியம் சொல்லி அந்த இவங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். தன்னுடைய புத்தியை குறை சொல்லி, உங்களை நம்புகிறேன், எனக்கு புரிகிற வரைக்கும் சொல்லுங்கள், நான் கேட்குறேங்கிற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கின்றான். இவனுக்கு என்னதப்ப சிரத்தா, கூசிரத்தையும் இல்லை, ஆசிரத்தையும் இல்லை, முழுமையான நம்பிக்கை. அதனால தான் இந்த சிரத்தையை பற்றி ஒரு அத்தியாயமே இருக்குது, 17ஆவது அத்தியாயம். சிரத்தாத்ரய விபாக யோகம் சொல்லி கீதையில் 14ஆவது அத்தியாயம் வருது. சிரத்தாவான் பவதே ஞானம், சிரத்தையை உடையவன் தான் ஞானத்தை அடைவான். சிரத்தை இல்லைன்னா உபதேசத்தை கேட்கவே முடியாது. எந்த இடத்துலையுமே யார்கிட்டையுமே ஒரு தப்பான ஆள்கிட்ட கூட போனோம்னா அவர் மேலே நம்பிக்கை இருந்தாத்தையும் கேட்போம், இல்லாட்டி கேட்கவே மாட்டோம். இவன் சரியான குருட்ட வந்திருக்கான், பகவான்கிட்ட வந்திருக்கான், புரியலையே ஒழிய அவர் சொல்கிறதுல இவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 2வது வரியில் முதல் பகுதி, தத் ஏகம் வத, அந்த இரண்டில் ஒன்றை கூறுங்கள். நிச்சித்திய, நிச்சயமாக. எந்த இரண்டில் ஒன்றை? இவனுக்கு குழப்பம் என்ன, கர்மமா ஞானமா, கர்மயோகமா ஞான யோகமா, நான் எதை செய்கிறது,
கர்மயோகம் செய்யட்டுமா, ஞான யோகம் பண்ணட்டுமா, ரெண்டில் ஒன்று எனக்கு நிச்சயமாக கூறுங்கள். நாம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்குறோம். உனக்கு எது விருப்பமோ அதை செய்யின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவனுக்கு எப்படின்னா, ரெண்டை சொல்லியிருக்கிறாரு, அதில் எதை செய்ய வேண்டும், கர்மயோகத்தை செய்வதா ஞான யோகத்தை செய்வதா, எனக்கு அதில் இரண்டில் ஒன்றை நிச்சயம் செய்து சொல்லுங்கள். அப்படி சொன்னால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஏன ரெண்டாவது பகுதி, ஏன சிரேயக அகம் ஆப்னுயாம், அதனால் நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்றை நிச்சயத்தை சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதனால் நான் நன்மையை அடைவேன். எனக்கு குழப்பம் வந்திருக்கு, குழப்பறது போல இருக்குது நீங்கள் சொன்ன வார்த்தை, இதில் ரெண்டில் எது சரியோ அதில் ஒன்றை நிச்சயித்து சொல்லுங்கள், அது எனக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறான். அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், அர்ஜுனுடைய சந்தேகத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். கேள்வி இதுதான், முதல் 2 ஸ்லோகத்தில் கேள்வி வந்துருச்சு. கர்மத்தை நிந்தனை செய்தீர்கள், ஞானம்தான் மோட்சத்தை தரும்னு கூறினீங்க, அது மட்டும் இல்லை ஞானம்தான் துயரத்தை போக்கும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை ஞானத்தில் ஈடுபட்டு துயரத்தை போக்கிக்கன்னு சொல்லாமல் கர்மத்தில் ஈடுபடுன்னு சொல்கிறீங்க. இது எனக்கு குழப்புவது போல் இருக்கிறது. கர்மமா ஞானமா, இரண்டில் ஒன்றை நிச்சயித்து கூறுங்கள்ங்கிறது இவனுடைய சந்தேகம். இந்த 2வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கணும். வியாமி ஸ்ரேனேவ வாக்கியேன, வியாமி ஸ்ரேன இவ, முரண்படுவது போன்ற, அங்கேயும் இவ வந்துருச்சு, முரண்படுவது போன்ற, தெளிவில்லாதது போன்ற, வாக்கியேன வாக்கியங்களினால், புத்திம் மோகயசீவ மே, மேன்னா என்னுடைய, புத்திம்னா புத்தியை அறிவை, மோகயசி இவ, அங்கே ஒரு இவ வருது, குழப்புவது போல் இருக்கிறது, முரண்படுவது போல் இருக்கிறது உங்களுடைய வாக்கியங்கள், குழப்புவது போல் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், இவனுக்கு தான் இப்படி இருக்கு, அவர் குழப்பலை, அவர் குழப்புற வார்த்தை, முரண்படுகிற வார்த்தையை சொல்லலை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். 2வது வரி, ததேகம் வத நிச்சித்திய ஏன, ஏனன்னா எதனால், இந்த எந்த ஒன்றினால், ஏன்னா 2 விஷயம் வந்திருக்கு, கர்மம் ஞானம், இங்கே அதனால் என்ன, எதனால், இந்த 2ல் எதனால், எந்த ஒன்றினால், அகம், அதாவது ஸ்ரேயக அகம் ஆப்னுயாம், அதில் ஸ்ரேயக எடுத்து அகம் இருக்கு, அகம்னா நான், ஸ்ரேயக நன்மையை அல்லது சிறப்பை, ஆப்னுயாம்னா அடைவேனோ, தத் ஏகம் முதல் வார்த்தை 2வது, அந்த ஒன்றை, நிச்சித்திய வத நிச்சித்திய, நிச்சித்தியன நிச்சயம் செய்து, நிச்சயமாக உறுதியாக, வத கூறுங்கள். இங்கே பகவானுடைய உபதேசம் முரண்படுவது போல குழப்புவது போல இருக்கிறதுங்கிறான். அதனால் இவனுக்கு குழப்புறது மாதிரி இருக்க வழி, அவர் குழப்பலை, அவர் முரண்படலை, அதனால் இவனுடைய சிரத்தை அவர் மேலே இருக்கிறது வெளிப்படுகிறது. கர்மமா ஞானமா, இந்த 2ல் ஒன்றை எனக்கு நிச்சயம் பண்ணி சொல்லுங்க, ஏதாவது உறுதியாக ஒன்றை சொல்லுங்க, சும்மா இதுவா அதுவான 2 சொல்லியெல்லாம் குழப்பிடாதீங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அவர் திருப்பி 2த்தையும் சொல்ல போகிறார். அது எப்படி டெக்னிக்காக சொல்கிறாருன்னு பார்க்கணும். அது 3வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக இவர் விளக்க, ஒரே வரையில் சொல்லிட்டு போயிடலாம், ஒரே வரையில் பதில் சொல்லலாம், உனக்கு பக்குவம் இல்லைப்பா, நீ இப்போ கர்மயோகத்தை செஞ்சுட்டு ஞான யோகத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு ஒரே வரி ஆன்சர்னா, உனக்கு பக்குவம் வரல, பக்குவத்துக்கு நீ ஞான யோகத்தை பண்ணு, கர்மயோகத்தை பண்ணு, நல்லா மனப்பக்குவம் வந்துருச்சா பிறகு ஞான யோகத்துக்கு வான்னு சொல்லிடலாம். சில பேர் நேரடியாக உபதேசம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அழகாக விரிவாக தெளிவாக காரணங்களோட அவர் விலைக்கு சொல்ல போகிறாரு. அது 3வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டாம் புரா புரோக்தா மயா நகம் ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டாம்
புரா புரோக்தா மயானக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். இங்கே அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் தன்னுடைய பதிலை ஆரம்பிக்கின்றார். ஒரே வரியில் பதில் சொல்லாமல் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். கீதையே விரிவாக சொல்கிறது மாதிரி தான் அவர் எல்லா பதிலுமே இருக்கும். ஒரே வரி பதிலாக இருக்கவே இருக்காது. அதில் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நேரடியாக பதில் சொல்லாமல் வேறு மாதிரி சொல்கிறார். சில பதிலாக நேரடியாக சொன்னால் அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, நேரடியாக சொல்லாமல் அந்த கேள்விக்கான பதிலை வேறு விதத்தில் சொல்கிறார். இவர் கர்மத்தை நிந்தனை செய்தார், கர்மயோகத்தை அவர் நிந்தனை செய்யலை. அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கரல. ஒருவேளை இவன் கர்மயோகத்தை நிந்தனை செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது கர்மயோகத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு, கர்மத்தை தான் நிந்தனை செய்கிறாரு, கர்மயோகத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட இவனுக்கு புரிஞ்சிருந்தால் கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கர்மயோகத்தையும் புகழ்ந்திருக்காரு, ஞான யோகத்தையும் புகழ்ந்திருக்கிறாரு, ஆனால் மோட்சம் ஞானத்தில்தான் சொல்லியிருக்காரு. அப்படி கூட இவன் நினைக்கலாம். ஒருவேளை இவன் இப்படி கூட கர்மயோகத்தை புகழ்ந்திருந்தா கூட மோட்சம் எதை கொடுக்கும்? ஞானந்தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது கர்மயோகத்தை கூட நான் ஏன் செய்யணும், ஞான யோகத்துக்கு போயிடலாம்ல அப்படிங்கிற அர்த்தத்துலையும் இவன் கேட்டிருக்கலாம். எனக்கு நன்மையை செய்வது ஞான யோகங்கும்போது ஏன் நான் கர்மயோகத்தை செய்யணும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கலாம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நேரடியாக சொன்னால் என்ன பதில், நீ தகுதியாகலை, தகுதிக்காக கர்மயோகத்தை செய்ய, பிறகு ஞான யோகத்துக்கு வான்னு சொல்லலாம். இப்போ 8வது ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான், உதாரணம் பார்க்க 8வது ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க, 10th நீ நல்ல மார்க்கு வாங்கினாத்தான், நல்ல மார்க்கு வாங்கினாத்தான் அடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் பண்ணக்கூடிய +1 நல்ல கோர்ஸ் எடுக்க முடியும், படிக்கணும் 10th புகழ்ந்து சொல்கிறீங்க. சொல்லிட்டு அதனால் ஒழுங்காக 9th படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வரும், 10th புகழ்ந்தீங்க, நீ 9th படி, இவன் 8th பாஸ் பண்ணியிருக்கான், 10th புகழ்ந்தேங்க சொல்கிறதுக்காக இவன் 10th போய் நேரம் உட்கார முடியுமா? 10th தான் நீ நல்ல மார்க் எடுத்து நல்ல பண்ணேன்னா உனக்கு அது வந்து அடுத்த உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண கோர்ஸுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதனால் 9th ஒழுங்காக படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் 10th தானே சொன்னீங்க, நேரம் 10th போயிடலாமே அப்படின்னு கேட்டால் போக முடியுமா? அவன் 9th முடிச்சுட்டு தான் 10th போக முடியும். 10th உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் 8th படித்தவனுக்கு சிறந்தது எது? 9th தான். 9th வந்து மோசம் இல்லை, கீழானதாக இருந்தாலும் இவனுக்கு சிறந்தது எது? 9th. அந்த அடிப்படையில் பதில் சொல்ல போகிறார். ஞானம் உயர்ந்தது, கர்மம் வந்து தாழ்ந்ததுன்னு இல்லை, உனக்கு சிறந்தது கர்மம் தான் சொல்ல போகிறார். அதுக்கு தகுந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, பதிலை கொண்டு போகிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகம் உன்னை தீமைப்படுத்தும், அதிலிருந்து நீ ஞான யோகத்திற்கு வந்து மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிறது தான் இவர் சொல்கிற பதிலினுடைய சாரம். அதை நேரடியாக சொல்லாமல் வேறு விதத்தில் இவர் கொண்டு போகிறாரு. முதலில் கர்மயோகம் பிறகு ஞான யோகம்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா வேறு விதத்தில் கொண்டு போகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், சில புத்திசாலிகள்கிட்ட போய் நீங்கள் ஆர்டர் போடக்கூடாது. ஆர்டர் போட்டீங்கன்னு வச்சுக்க, இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் அவன் கோவம் வந்துடும். அவனே புத்திசாலியாக இருந்தான்னா அவனுக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு போன காரணமெல்லாம் சொல்லி, இதெல்லாம் இந்த காரணத்தினால எப்படி இருக்குப்போ அதனால் நீ செய்யணும்னு சொன்னால் ஏற்றுக்கிடுவான். இல்லாட்டி என்ன பண்ணுவான், குழந்தைகளுக்கு வேணால் கொஞ்சம் ஆர்டர் போடலாம், கொஞ்சம் வயசானவங்களும் ஆர்டர் போடக்கூடாது. ஆர்டர் போட்டு இது செய்யாதுன்னு பெரியவங்ககிட்டே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பயத்தில் செய்யாமல் இருப்பாங்க. பிறகு என்னடா இப்படி போட்டு நம்மளை பாடாப்படுத்தினான்னு சொல்லி கஷ்டம்தான் படுவாங்க. அதனால் இவர் ஆர்டர் போடலை, இதுதான் இப்படி தான் செய்யின்னு சொல்லாமல் அதை புரிகிறது மாதிரி ஆங்கிளில் கர்மயோகம் உனக்கு மனத்தீமையை கூட தகுதியை கொடுக்கும், ஞான யோகம் உனக்கு மோட்சத்துக்குன்னு சொல்ல போகிறார். அதான் சாரம். அதை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் வேறு விதமாக சொல்கிறார். நான் சொல்கிறத கேளு, பேசாமல் நீ சொல்கிறத கேட்டு சண்டையை போடு அப்படின்னு அவர் சொல்லலை. நீ கடமையை செய்யி, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லாமல் அழகாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, புரிய வைக்கிறதுக்காக சில கருத்துக்களை இங்கு சொல்கின்றார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே 2 விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். சாதனாத்வயம் நிஷ்டாத்வயம்னு 2 விஷயத்தை சொல்கிறார். முக்கியமான விஷயம் இது. 2 வித சாதனைகளும் 2 விதமான வாழ்க்கை முறைகளும் என்னால் அறிமுகப்படுத்தப்படுகிறது.
என்னால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறார். 2 சாதனைகள் இருக்குது. அந்த 2 சாதனைகளுக்கு பேர் சாதனா துவயம். துவயம்னா 2 சாதனை. 2 விதமான சாதனைகள். நாம் மனித வாழ்வினுடைய நிறைவை அடைவதற்கு 2 சாதனைகள் என்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 சாதனைகளுக்கு உகந்த வாழ்க்கை முறை 2 என்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. நிஷ்டான வாழ்க்கை முறை. நிஷ்டாத்வயம் 2 விதமான வாழ்க்கை முறைகள், 2 விதமான சாதனைகளுக்கு என்னால் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ சாதனை 2 சொல்லியிருக்கோம், அதுக்கு 2 வாழ்க்கை முறை இருக்குங்கிறார். சாதனைன்னு சொன்னால் சாத்தியம்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? 2 சாலை போகுது, இந்த ரோடு இங்கிட்டு போகுது, இந்த ரோடு இங்கிட்டு போகுதுன்னா இது எங்கே போய் முடியுது, இது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லணும்ல. அப்போ 2 சாதனைக்கு 2 விதமான சாத்தியம் இருக்கணும். அது என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். பிறகு 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குது. இங்கே சாதனை என்னன்னா கர்மயோகம், ஞான யோகம். வாழ்க்கை முறை என்ன? இல்லறம், துறவரம். கர்மயோகத்திற்கு இல்லறம், ஞான யோகத்திற்கு துறவரம். பிறகு நாங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து கிளாஸ் எல்லாம் கேட்கணும்? நாங்கள்லாம் இல்லறவாசிகள் தானே. துறவிகளுக்குத்தானே ஞான யோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் சொன்ன உடனே வரும். இதில் சொல்கிறார், கர்மயோக வாழ்க்கை முறை இல்லறவாசிகளுக்கும் ஞான யோக வாழ்க்கை முறை துறவிகளுக்கும் என்னால் சொல்லப்பட்டன்னு சொல்கிறார். என்னுடைய அர்த்தம் வேறு. அதை ரொம்ப விளக்கும் போதே புரியும் அது எப்படி சொல்லியிருக்காரு, எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனைகள் இருக்கிறது. 2 விதமான சாதனை என்ன? ஒன்று கர்மயோகம், இனி ஒன்று ஞான யோகம். ஞான யோகத்தினுடைய பலன் என்ன? ஞான யோகத்தினுடைய சாத்தியம் என்னன்னா மோட்சத்தை கொடுக்கும். ஞான யோகத்தில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு போனால் எங்கே முடியும்? முக்தி, ஜீவன் முக்தியில் முடிஞ்சு விதேக முக்தி, மோட்சத்தை அடைவான். அதுதான் சாத்தியம். சரி, கர்மயோகத்தினுடைய சாத்தியம் என்ன? பொதுவாக சித்த சுத்தின்னு சொல்லுவோம். கர்மயோகத்தின் சாத்தியம் ஞான யோக பிரவேசம். கர்மயோகத்தினுடைய சாத்தியம் என்ன? ஞான யோகமே கர்மயோகத்தின் சாத்தியம். கர்மயோகத்தின் சாத்தியம் முக்தி, இங்கே ஞான யோகத்தின் சாத்தியம் முக்தி. கர்மயோகத்தின் சாத்தியம் ஞான யோகம். இது ஒரு படியில் ஏறி அந்த படிக்கு போகிறோம், அந்த படி இன்னொரு படிக்கு கொண்டு போகுது. 2ம் கர்மயோகம் செஞ்சு சித்த சுத்தி பெற்று ஞான யோகத்தில் நுழைவது இதனுடைய பலன். ஞான யோகத்தில் நுழைஞ்ச பிறகு அங்கே ஞானத்தை பெற்று முக்தியை அடைவது அதனுடைய பலன். அப்போ ஞான யோகம் என்ற ஒரு சாதனை இருக்கிறது, அது கர்மயோகம் என்ற ஒரு சாதனை. அது ஞான யோகத்தில் போய் நம்மை சேர்க்கும். அது நம்மை ஞான யோகத்தில் பிரவேசம் செய்து ஞான யோகத்தை கேட்டு ஞானத்தை பெற்றால் மோட்சத்தை அடையலாம், துயரத்திலிருந்து விடுபடலாம், ஜீவன் முக்தியை அடைந்து பிறகு விதேக முக்தியை அடையலாம். இது ஞான யோகத்தினுடைய பலன். எப்பயுமே ஒன்று பக்குவப்படுத்தும், இன்னொன்று பலனை கொடுக்கும். ரா மெட்டீரியல் இருக்குது, உடனே போய் பொருள் செய்ய முடியுமா? இப்போ இரும்புன்னா அது என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பாக்கி காய்ச்சி உருக்கி ஒரு ராடாவோ ஒரு பட்டையாவோ மாற்றுவாங்க முதல்ல. பிறகு என்ன பண்ணுவாங்க? அந்த மிஷின் வரைக்கும் அது ஒரு வேலையை செய்யும். அடுத்த மிஷினில் போட்டால் அது பொருளாக மாற்றி கொடுக்கும். மண்பானை செய்கிறோம், சும்மா மண் எடுத்து அப்படியே பானை வந்துடுமா? அதை கரெக்டாக மண்ணை எடுத்து அது தண்ணியை ஊற்றி எந்த பக்குவத்தில் படையணுமோ அந்த பக்குவத்தில் பிணைஞ்சி அது வரைக்கும் ஒரு ப்ராசஸ் ஓடும். அதுக்கு பிறகு அந்த சக்கரத்திலே வைக்க முடியும், அந்த மிஷினில் ஏற்ற முடியும். அது வரைக்கும் மிஷினில் ஏற்றலாமா? ஏற்றினா பானை வருமா? வராது. அது மாதிரி கர்மயோகம் செஞ்சு நீ சித்த சுத்தி எல்லாம் பெற்று ஞான யோகத்துக்குள்ள உள்ளே போய் அந்த மிஷினில் ஏறலாம். பிறகு அந்த மிஷினில் ஏறின பிறகு உனக்கு மோட்சம், அந்த பொருள் பானை அழகாக வந்தது மாதிரி உனக்கு ஞானங்கிற பலன் கிடைக்கும். ஒரு சாதனை இனியொரு சாதனைக்கு இன்னொரு சாதனை சாத்தியமாயிருது. ஒரு கர்மயோகம் என்ற சாதனையினுடைய பலன் ஞான யோகம் என்ற சாதனைங்கிறது சாத்தியமாயிருது. இதுக்கு சாத்தியமாகுது. ஞான யோகம் என்ற சாதனை முக்தி என்ற சாத்தியத்தை அடைகிறது. இது 2 சாதனை. அடுத்து 2 வாழ்க்கை முறை, இல்லறம், துறவரம். பிரவிருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல்னு அர்த்தம்.
வாழ்க்கை முறை. ஸ்லோகத்திலே திவிதா நிஷ்டாங்கிறார், 2 விதமான வாழ்க்கை முறைங்கிறார். பகவான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம் 4 வேதத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறாரு? இல்லறம் துறவரத்தை மட்டும் எடுத்துக்கிறார். மற்றது இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது. ஏன்னா பிரம்மச்சரியம் இல்லறத்தில் வர்றான், ஒரு வானப்பிரஸ்தம் துறவரத்துக்கு முன்னாடி, இல்லறத்துக்கு முன்னாடி பிரம்மச்சரியம். இப்படித்தான் போகுது. இங்கே 2த்தையும் முக்கியமாக சொல்கிறார். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு? அறத்துப்பாலில் இல்லறவியல் துறவரவியல் 2 தான் சொல்கிறார். அது மாதிரி 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார். இங்கே முக்கியம் வாழ்க்கை முறை அல்ல, நீ எந்த வாழ்க்கையில் வேணாலும் இருக்கலாம். சாதனை இந்த 2. நீ எந்த வாழ்க்கையும் 2 சாதனை கட்டாயம் செய்யற. எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, கர்மயோகம் செய்வதற்கு அதிகமாக பயன்படுவது இல்லற வாழ்க்கை. ஞான யோகத்துக்கு துறவரத்தில் இருந்தால் ஞான யோக சாதனை பண்ணலாம், அல்லது இல்லறத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பொறுப்புகளை குறைச்சா பண்ணுவதற்கு வசதியாக இருக்குது. ஏன்னா வேலையிலேருந்து விலகி வரணும். இப்போ நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதே தொழிலை கர்மயோகமாக பண்ணலாம். டைம் நீங்கள் எந்த வேலையை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வரணும்னா வேலையை விட்டு போட்டுத்தே வரணும். அப்போ இது துறவு தானே. இது கர்மயோகத்துக்கு செயலை விட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஞான யோகத்துக்கு செயலை கொஞ்சம் விட வேண்டியிருக்கு. அதனால என்ன சொல்கிறாரு? துறவரம் ஞான யோகத்திற்கும் இல்லறம் கர்மயோகத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்வார், இல்லறத்தில் இருந்துக்கிட்டு ஜனகர்லாம் பண்ணியிருக்காரு, 2யும் பண்ணியிருக்காரு. நீங்களும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வர முடியாத கிளாஸுக்கு. அதனால் அதை பற்றி விரிவாக நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. அடுத்த கிளாஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.